பிகேஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவராக ரஃபிசி ரம்லியோ அல்லது நூருல் ஈசா அன்வாரோ யார் வெற்றி பெற்றாலும் இந்தியர்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என பிர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பிர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவர்கள் வழங்கிய வாக்குறுதியெல்லாம் இன்று அரசாங்கத்தில் இருக்கும்போது செயல்படுத்தப்படவில்லை. ஒரு காலத்தில் பிகேஆர் கட்சிக்கு முதுகெலும்பாக விளங்கியவர்கள் இந்தியர்கள். மலாய்க்காரர்கள் அம்னோவுக்கு விசுவாசமாகவும் சீனர்கள் டிஐபி பக்கமும் இருந்த வேளை இந்தியர்கள் மட்டுமே ரிஃபோமாசி முழக்கங்களை நம்பி பிகேஆரில் சேர்ந்தனர். ஆனால் இன்று இந்தியர்கள் எதிர்பார்த்த சீர்திருத்தங்கள் எங்கே என சஞ்சீவன் கேள்வி எழுப்பினார். இந்தியர்கள், குறிப்பாக தோட்டப்புற இந்திய சமூகம் இன்னமும் ஏழ்மை நிலையில் வாழ்கிறது. மேற்கல்வி மற்றும் கல்வி உபகார சம்பளங்களில் இந்திய மாணவர்களுக்கு உரிய சமமான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இந்திய சமூகத்தின் மேம்பாட்டுக்கென நீண்டகால திட்டங்கள் இல்லை. இது தவிர குறு மற்றும் சிறு இந்திய வியாபாரிகள் இன்னமும் ஊராட்சி மன்றங்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். மறு குடியேற்றத்திலும் புதிய வீடமைப்பு திட்டங்களிலும் இந்தியர்களுக்கு நியாயமான இழப்பீடுகள் கிடைப்பதில்லை. எனவே துணைத் தலைவராக யார் வந்தாலும் நமக்கு என்ன வரப்போகிறது என சஞ்சீவன் வினவினார்.